என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான உத்தம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், தாதாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், உலமாக்கள், குஃபாதுகள், ஹுஜ்ஜாஜுகள், தாயிகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிச்சயமாகவும் முழுமையாகவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சிறந்த படைப்பு மனிதன். அஷ்ரஃபுல் மக்லுகாத் என்று ஹதீஸில் பார்த்தால் சிறந்த படைப்பு எது என்றால் அல் இன்சான், மனிதர்கள். அதிலும் முஸ்லிம்கள், அதிலும் நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், உலமாக்கள், தாயிகள், ஹுஃபாதுகள், ஹுஜ்ஜாஜுகள், ஷஹீதுமார்கள், இது சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்களுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னு சொன்னா முழு வரலாறு கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல 25 நபிமார்களுடைய வரலாறுகளை தேவைக்கு ஏற்றவாறு சில சமயம் சுருக்கமாகவும் சில இடங்களில் விரிவாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எந்த நபியுடைய வரலாறு எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த வாழ்க்கையில், பாதையில் அகம்பாகம் இருக்காது, ஆணவம் இருக்காது, தலைக்கணம் இருக்காது. ஒரே ஒரு வரலாறை காமிக்க முடியாது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல் கிப்ரியாவு ரிதாயி, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஆணவம் என்பது என்னுடைய போர்வை என்று சொல்கின்றான். ஏனென்றால் அவன் இருக்கின்றான், இருப்பான். நாம் இருக்கின்றோம், சில காலங்களுக்கு பிறகு இருக்க மாட்டோம். நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இல்லை. இது எப்போ ஏற்படுகிறது என்று சொன்னால், மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட ஒரு ஆற்றல் தெரிந்தால், அது கல்வியா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், அல்லது பதவியா இருக்கலாம். ஹதீஸ்ல வருது, லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மின் கிப்ரின் மிஸ்காலு ஸர்ரா. மிஸ்காலு ஸர்ரா என்று சொன்னால் சின்ன தூசி, தூசி அளவு, தூசி அல்லது மணல் உம்மி. ஒரே ஒரு மணலுடைய துண்டு எடுங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கும், கண்ணுக்கே தெரியாது எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு. அந்த மாதிரி அளவு கூட ஆணவம், தலைக்கணம், அகம்பாகம் இருந்தால் லா யதுகுலுல் ஜன்னத, சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டார் அவரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ஹதீசுகள் பல இருக்கின்றன. ஆயத்துக்கள், ஒரு ஆயத்துல வருது, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, வலா தம்ஷி ஃபில் அர்தி, பூமிக்கு மேல ஒரு விதமாக நடக்காதீர்கள். மரஹா, ஆணவத்தோடு நடக்காதீங்க. இன்னக லன் தஹ்ரிகல் அர்த, உங்களால அந்த பூமியை பிளந்து விட முடியாதுன்றான் அல்லாஹ். நீங்க இப்படி நடக்கிறனால சில பேர் நடந்தா சில பேர் கை தட்டுவானுங்க, என்ன இவன் தான் நடக்கிற மாதிரியும். உங்க நடைய ஸ்லோ மோஷன்ல போட்டு பாருங்க, நல்லாதான் இருக்கும். அவன்களை விட அழகா இருக்கும்.
நம்மள மாதிரி 2 கை கால் தானே இருக்குது எல்லாருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இங்க போயிட்டு இருக்குது உலகம். பருவ சூழ்நிலை மாறி போயிருக்குது. கோடை காலத்தை விட மிக கடுமையான வெப்பத்தை சந்திச்சுட்டு இருக்கோம். அதே வசனத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அவலன் தபுலுவல் ஜிபால தூளா, நீ நினைக்கிறியா மலைக்கு மேல உயரமாயிருவியான்னு கேட்கிறான் அல்லாஹ். வலன் தபுலுவல் ஜிபால தூளா, தூள்னா உயரம், ஜிபால்னா மலை, தபுலுனா உயர்ந்து விடுவது. லன் தபுலு, உன்னால உயர முடியாது. 5 அடினா 5 அடி தான், 6 அடினா 6 அடி தான், 7 அடினா 7 அடி தான். சொல்லுங்க, ஒரு 20 வயதுக்கு பிறகு உள்ளவங்க என்ன ஹைட்ல இருக்காங்களோ அவ்வளவுதான் இறக்க வரைக்கும். இந்த ஹைட்டுக்கு இந்த மாதிரின்னா ஒரு கூட்டம்லாம் மலையை குடைஞ்சி வீடு கட்டினாங்க. அதெல்லாம் இன்னும் பூமியில இருக்குது. இன்னைக்கு ஈஸியா நம்ம செல்போன்லயே பார்த்துக்கலாம். போன ஜும்மாலையும் சொன்னேன், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சற்று நேரம் உறங்கிய ஒரு மரம் இன்று வரை இருக்கிறது. அந்த மரத்துக்கு ஜோடான்ல மரத்துக்கு சுத்தில பார்த்தீங்கன்னா வெறும் பாலைவனம் தான், வெறும் பாலைவனம். ஒரு மரத்துக்கு 1400 ஆண்டுகள் வயசு இருக்குமா? பச்சை பசேர்னு இருக்குது. உனக்கு எவ்வளவு அத்தாட்சி எல்லாம் காமிக்க முடியும்? உனக்கு எத்தனை அச்சாட்சி நீங்க நம்புவீங்க? இன்னுமா? அதாவது சரி, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சிட்டு என்ன சொன்னா, வயது குல்நாளில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம, எல்லாரும் சஜ்தா செய்யுங்கள் மலக்குமார்களுக்கு எல்லாம் கட்டளையிட்டான். பக்கரால இருக்குது. ஃபஸஜது, எல்லா மலக்குமார்களும் சஜ்தா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இப்லீஸ் ஏன் சஜ்தா செய்யல? இன்னைக்கு கொஞ்சம் இல்மு கூடிருச்சுன்னா, நான் யார் தெரியுமா ஹெச்ஆர், சரி இருந்துக்கோ. நான் யார் தெரியுமா டாக்டர், இருந்துக்கோ. எனக்கு என்ன, நீ டாக்டரா இருந்தா ஹெச்ஆர் இருந்தா எனக்கு என்ன? எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா, பேங்க் பேலன்ஸ் தெரியுமா, அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? என்ன பண்றது? கொண்டு போயிருவியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரு தலைவர்கள், நான் ரொம்ப தூரம்லாம் போல, நம்ம தமிழ்நாட்டை பல வருடங்கள் ஆழ்ந்த தலைவர்கள், நிறைய பணம் இன்னைக்கும் இருக்குது. ஆனா அவங்க இல்ல. நமக்கு என்ன ஃபீல்னா, எங்க போயிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன ஆயிட்டு இருக்குது, யாருக்கு பின்னாடி மக்கள், நம்முடைய பிள்ளைகள் எங்க போயிட்டு இருக்காங்க, யாரு பின்னாடி போயிட்டு இருக்காங்க, யாரு பின்னாடி போகணும்? ஃபஜர்ல ஆள் இல்லைங்க, ஃபஜர்ல ஆள் இல்ல, ஜொஹர்ல ஆள் இருக்குன்னு நினைச்சுங்களா? ஜொஹர்லயும் ஆள் இல்ல. வேணா வாங்க, நான் ஒவ்வொரு பள்ளியா போகலாம், ஒவ்வொரு பள்ளியா போகலாம். அப்ப எப்படிங்க அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? பாலஸ்தீனுடைய நிலைமை என்னது? 3 நாள் மாடி போடுறாங்க, எதுவுமே இல்ல அங்க. உங்ககிட்ட ஒரு கோடி இருக்குன்னு வச்சுங்களேன், அங்க ஒரு கோலர் இருக்க, அந்த கோடியை டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, அவர் சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, சாப்பிட முடியுமா? அந்த கோடியை வச்சுக்கிட்டு பணத்தை வேணா நீங்க செலுத்த முடியும், ஏன்னா அது ஆன்லைன். அதை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்? ஒரு கடை கிடையாது. எதிரி நினைச்சாதான் தண்ணியே உள்ள வரும். இனி நம்ம என்ன பண்றோம்? அவன் எவனோ ஒருத்தர் அடிக்கிறான், அவனை பேசிட்டு இருக்கோம் நம்ம. அவன் ஷியாங்க, நமக்கு என்ன? தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு ரப்புங்க, நீங்களும் நானும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிஸ்க்குடைய பொறுப்பு மட்டும் மக்கள்கிட்ட அல்லாஹ் கொடுத்திருந்தா ஒருத்த கூட தரமாட்டான் இன்னொருத்தனுக்கு ரிஸ்க்கு. எழுதி வச்சுக்குங்க, நல்ல பெற்றோர்களை தவிர, அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர. எவரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. ஆணவம் நமக்கு வேண்டாம்.
நாம் ஒன்றும் இல்லைன்னு பழகுங்க. இனிமே 60 வருஷம் அண்ணன் தான், 20 வருஷம் தம்பி தான், உங்க வீட்டு தம்பி, உங்க குடும்பத்துடைய மகன். என்ன யார் லௌஹே மஹ்ஃபூல் வந்துருச்சா? என்ன ஆணவம்! ஆனா யாரையும் போற போக்குல அதுல இவரதான் சொல்றேன், நினைச்சிட்டா போக அல்லதுல அதுதான் வச்சுட்டு ஐ டோன்ட் கேர். பொய் பேசுறது எப்படி தெரியுமா இருக்குது? கேட்க முடியலங்க. உண்மை பேசக்கூடிய மீடியாக்கள் செத்து போயிருச்சு. நம்மள மாதிரி ஆளு பேசுறது எவனும் பார்க்கவும் மாட்டான், கேட்கவும் மாட்டான். இந்த நம்மளுக்கு பேர் வச்சிருக்காங்க பழமையாதி. பழமையாதினா புரியல, கிழவனுங்கன்னு அர்த்தம். அந்த காலத்து கிழவனுங்க நம்மள மாதிரி ஆளுக்கு சொல்லிட்டு போங்க எனக்குன்னு. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. சரி, இப்லீஸ் ஏன் மறுத்தான்? ஏன் மறுத்தான்? இல்ம். இந்த இல்ம் மனுஷனை அழிச்சிருங்க. இல்முடன் அமல் இருக்க வேண்டும், பரிவு இருக்க வேண்டும். மலக்குமார்களுக்கு ஆசிரியர் ஷைத்தான் இப்லீஸ். அவன் சொன்னா, அன கைரும், நான் சிறந்தவன். கலக்தனி மின் நார் வ கலக்தஹு மின் தீன். எல்லாம் நீ என்ன நெருப்பால படைச்சிருக்க, ஆதம மண்ணால படைச்சிருக்க, அவனை போய் சஜ்தா செய்ய சொல்ற. இந்த அகந்தை நமக்கு இருக்கக்கூடாது. அந்த அகந்தையின் காரணமாக, தலைக்கணத்தின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக, கிப்ரின் காரணமாக, திமிரின் காரணமாக, கொழுப்பின் காரணமாக இப்லீஸ் அழிந்தான், ஃபிரௌன் அழிந்தான், நம்ரூத் அழிந்தான், அபூ ஜஹல் அழிந்தான், உத்பா அழிந்தான். அபூ ஜஹலுடைய கபரு இன்னைக்கு கூட பதர்ல இருக்குது. அநேகமா இரவு நேரத்துல போனோம், நாங்களாம் 7 மணிக்கிட்ட போனோம் மகரிபுக்கு. அதனால அந்த கபரு தென்படலன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தா வீடியோ வருது, கல்புக்கு அடிக்கிறாங்க. நம்ம அங்க போயிட்டு கபருக்கு மேல கல் அடிக்கிறாங்க. கேட்டா அபூ ஜஹலுடைய கபரா. வெட்டும் போதே என்ன சொன்னா தெரியுமா? எல்லாரையும் வெட்டுற மாதிரி வெட்டாதீங்க, கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டுங்க, இது அபூ ஜஹல்னு தெரியுதுன்னு சொன்னான். அவனுடைய பாயிண்ட்லயாவது அவன் பக்கா இருந்தான், குஃப்ர்ல பக்கா. நம்ம ஈமான்ல பக்காவா சொல்ல முடியுமா? நான் ஈமான்ல பக்கான்னு. அது இருந்த பிரச்சனை இல்லையே. ரசூலுல்லாஹ் யாசீன் ஓதிட்டு போறாங்க, வீட்டை சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுறது யாசீன். நம்மளும் தான் ஓதுறோம், டெய்லி யாசீன் ஓதுறோம், வியாழக்கிழமை மகரிபில ஓதுறோம். கொசு கூட நகர மாட்டேங்குது. நான் எனக்கு சொல்றேங்க, இங்க வலிவுள்ளாங்கலாம் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? உறுதிய வாளோட நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே போனது தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில ஹஜ்ரத் அலி அவர்கள் படுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்தா கொல்லலான்னு இருக்காங்க, வராட்டியும் கொல்லலான்னு இருக்காங்க. நவுது பில்லாஹ். அலி சொல்றாங்க, நான் நிம்மதியா தூங்குனேன். யாருடைய படுக்கையில? ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில. எப்படி தவறுதலா வெட்ட முடியல, வெட்டக்கூடும் இல்ல, வெளியே நிக்கிறாங்க. சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனால என்னை வந்து சந்திப்பாய். அந்த ஒரு வார்த்தை, மதீனாவையில் என்னை வந்து சந்திப்பாய் என்று சொன்னால் அவரை கொல்லக்கூடிய சக்தி உலகத்துல இல்ல. அந்த ஈமானிய நமக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மதீனால சந்திப்பாயின்னு சொல்லிட்ட பிறகு என்னுடைய ரூஹ் மதீனால தான் போகுமே தவிர மக்கால கிடையாது முடிவு பண்ணிட்டா அது இந்த இரவு இல்லைன்னு நினைச்சிட்டேன். இந்த ஈமான் இருக்கணும். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, 3 நபர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா 4 விதமான தண்டனை தரலாம். சலாசத்துன் வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்சுரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 1, வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு, அல்லாஹ் பேச மாட்டான். 2வது தண்டனை, வலா யன்சுரு இலைஹிம், ரஹ்மத்தான பார்வை அவன் மீது செலுத்த மாட்டான் அல்லாஹ். 2வது தண்டனை. 3வது, வலா யுஸக்கீஹிம், அவனை சுத்தம் செய்ய மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான் அல்லாஹ்.
நான்காவது வலகும் அஸாபுன் அலீம், அவனுக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படும். சலாசத்துன், அந்த 3 பேர் யார் தெரியுமா? நான் சொல்ல ஹதீஸும் குர்ஆனும் சொல்கிறது, கேட்டுங்க. முதல் நபர் ஷேகுன் ஜானியுன், கிழட்டு நிலைமையில் விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவன். முதல் நபர் யாரு? வயதான விபச்சாரன், விபச்சாரி. நான் சொல்ல ஹதீஸ் சொல்லுது. வயதான என்பதற்கு அளவுகோல் என்ன? நீங்களாம் படிச்சவங்க, என்னை விட அதிகமா வாங்குறவங்க இல்லையா? சில பேர் அதுல உங்களுடைய இது இருக்கு ரஹ்மத்து, நான் கொடுத்துடுறேன், வந்து இருந்து கொடுத்துருன்றது. 1 மாசம் இப்படி வாழ்ந்து பாரு, ரஹ்மத்தை நீ வச்சுக்கோ, ஒத்திட்டு போயிடுவான். அப்படிதானே? என்னது அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு வந்தா தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தம் சொல்ற கதை தான் இது. எப்படி எவ்வளவு பெரிய கஞ்சன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய கஞ்சத்தனம் இஸ்லாத்துக்குள்ள வராதுங்க, ஈமானுக்குள்ள சேராதுங்க. நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அது முஸ்லீம் இல்ல. நான் சொல்ல ஹதீஸ் சொல்லுது, நான் சொல்ல ரசூல்லா சொல்றாங்க. ரசூல்லா எப்பவுமே ஒரு நேரத்தில் கூட கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்ததில்லை என்பது சரித்திரம். வயது என்ன வரம்பு? வயதான விபச்சாரன், விபச்சாரி. இதுக்கு வயது என்ன எனக்கு தெரியல, உங்களுக்கு சொல்ல தெரியும், சொல்லுங்க. வயதானவன யாரு? என்னது? நான் எப்பவுமே சொல்றது உண்டு, கேள்வி கேட்டு கூட சில பேர் போக மாட்டாங்க, முதல் சத்திலே உட்கார்ந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை வயசு? திருமண வயதா? அப்போ இன்னைக்கு அந்த கேட்டகரியில் நிறைய பேர் வருவாங்க போல. நம்முடைய ஆட்சியாளர்கள் வந்துருவாங்க இல்லையா? நீங்க சொன்னீங்க, நான் சொல்லல, நான் சொல்லலைங்க. அவர் சொன்னாரு, பாத்துங்க நல்லா. என்ன வேணா பண்ணலாம், அவரை பண்ண முடியுமா? கேரளாக்காரரு வேற மாதிரி ஆளு, அதுக்கு மாதிரிலாம் எது வேணா பண்ணிக்கலாங்க, கேட்கறதுக்கு ஆளே கிடையாதுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு நபர் என்ன வயதுள்ளவங்க நம்ம வருவாங்களா இல்லையா? இன்னைக்கு சரி ஓப்பனாவே சொல்றேன், இந்த டாப் லிஸ்ட்ல இருக்காங்க நடிகர்கள் எல்லாருமே வந்துருவாங்க, வருவானுங்களா இல்லையா? சரி, அது ஹாலிவுட்டா இருக்கட்டும், பாலிவுட்டா இருக்கட்டும், டோலிவுட்டா இருக்கட்டும், கோலிவுட்டா இருக்கட்டும், எந்த உட்டாது இருக்கட்டும், எல்லாம் கிறுக்கனுங்க, எல்லாம் இந்த இந்த ஹதீஸ் கேட்ட மாதிரி வந்துருவானுங்க. நான் ஹதீஸ சொல்றேன், இதனால என் உயிர் போனாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஷஹீத். 2வது யார் தெரியுமா? 2வது அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான்னு சொன்னாங்க இல்லையா? 2வது நபர் யாருன்னு கேட்டா, மலிகுன் கஸ்ஸாபுன், பொய் சொல்ற அரசன். எல்லாமே நமக்கு செட் ஆகுது. மாப்பிள்ள இது பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கான் மாப்பிள்ள. இல்ல ஜி, அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, பொய் சொல்லக்கூடிய அரசன், எல்லா அரசியல்வாதியும் வந்துருவாங்க. இவனையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், சுத்தம் செய்ய மாட்டான், கடுமையான வேதனை கொடுப்பான். 3வது நபர் யாருன்னு கேட்டா, ஏழ்மையில இருப்பான். சில பேர் ரொம்ப ஏழை, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்ல, அடுத்த ஆடை இல்ல, ஆனா ஆணவம். என்னது? எப்படி? ஆணவம் அதிகம். ஆயினும் முஸ்தக்பிரும், ஆயின்னா ஒண்ணுமே இல்ல, ஆனா முஸ்தக்பிர் ஆணவத்தோடு இருக்கக்கூடியவன். பிச்சைக்காரன் ஆணவத்தோட இருந்தா ஏதாவது தெரியுமா ஜி? அதான் சொல்றான். அவன் உனக்கு ஆணவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ ஆணவப்பட்டால் எவ்வளவு பெரிய பாவம். இல்மு இருக்கிறவன் செய்யறானா அங்க ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்குது, பணம் இருக்கிறவன் செய்யறானா அங்க சின்ன காரணம் இருக்கிறது. நபி அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து விட்டு என்ன சொன்னா தெரியுமா? ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன, உனக்கு பின்னால் வரக்கூடியவருக்கு அடையாளமாக கடைசி வரைக்கும் உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். குர்ஆனுடைய வசனம் இருக்கா இல்லையா? மிஸ்ர்ல மாமா இருக்காரா இல்லையா? இது ஆயத்து. மாமாவை போய் பார்த்துடலாம். யார? ஃபிரௌன் மாமாவை. இதெல்லாம் பார்த்து கூட நமக்கு நம்முடைய ஈமான்ல கொஞ்சம் கூட மாற்றம் வரவில்லை. குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக
லித்தகூன உனக்கு பின்னால் வரக்கூடிய கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கான அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த உடம்பை பெரியவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நமக்கு இந்த ஆணவம், தலைத்தனம் இதெல்லாம் எப்போ வரும்னா, இல்மு இருக்கணும் அதிகமா, இல்லைன்னா பணம் இருக்கணும், இல்ல பதவி இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு இருந்துச்சு நம்முடைய முன்னாள். யாருன்னா காரூன். யாருன்னா காரூன் ஒருத்தர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உறவு. அது மட்டுமல்ல, ஆலிமு தௌராத், தௌராத்துடைய ஆலிம். அது மட்டுமல்ல, அழகானவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அழகு, பணம், இல்மு, பதவி. பணம் பார்த்தீங்கன்னு சொன்னா பல ஒட்டங்கள் சுமக்குமா அவருடைய புதையல்களை, அவருடைய கருவூலத்தை திறப்பதற்கான சாவிகள் பல ஒட்டங்கள் சுமக்குமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை கொடுக்க சொல்றான். 40 ரூபாய்க்கு எத்தனை காலமா சொல்ற? 1 ரூபாய் தானே. சரி, 40க்கு 1 இப்படின்னு சொன்ன உடனே அவன் யோசித்து பார்த்தான். தௌராத்துடைய ஆலிம், நான் 1000ல் 1 தருவேன்னு சொன்னான். எவ்வளோ? 40க்கு 1 தர மாட்டேன், 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் தர. அந்த கணக்கின்படி பார்த்தா கூட பல மில்லியன் கொடுக்கணும், கோடி. அவன் சொத்து அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னும் ஆசை வருது, இதை கொடுக்கணுமே, கொடுக்க முடியல. சில பேர் அடிமை ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் டீக்கு அடிமை, அது அல்ஹம்துலில்லாஹ். பாலுக்கு அடிமை, இரஹமுக்கல்லாஹ். இப்போ நிறைய விஷயங்கள் வரப்போகுது. இதுக்கெல்லாம் நல்ல நல்ல ஏசி பாரா, பார் வசதி உண்டு, ஏசி பார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? சொல்லுங்க. இன்னாலில்லாஹ் தான் சொல்லணும். நான் சொன்னேன்னு வச்சுங்க, விளங்காத சில பேர் ஏதோ இன்னான் இல்லாமல் ஓதலாம், யார் மௌத்துன்னு தெரியலையேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய இல்மு இருக்குது. இன்னாலில்லா எதுக்கு ஓதப்பட்டது தெரியுமா? ஒரு கஷ்டத்துக்கு ஓதப்படுகிறது. சரி விடுங்க, அதுல போக வேணாம், குப்பையில போக வேணாம். போகாது இருக்க முடியல ஜி. நானும் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இப்படியே தான் போறேன், இப்படி போகக்கூடாதுன்னு. ஆனா முடியல. ஆனா நம்ம சமூகத்துல தொப்பி போட்டு பேசுறாங்க ஜி. எப்படி இருக்கு தெரியுமா? பத்தி எரியுது. நீ இந்த சமூகத்துடைய பேரை விட்டு வேற ஏதாவது பேரை வச்சுட்டு பேசிட்டு போ. சரி விடுங்க. இப்போ காரனுடைய காரணம் என்ன பண்ண, அந்த 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கூட தரக்கூடாதுன்னு முடிவெடுத்து என்ன பண்ணா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல விபச்சார பழியை போட்டான். எல்லா மக்கள் கூடி இருக்கும் பொழுது, மூசா நீங்கள் விபச்சாரம் செய்து விட்டீர்கள், முதல்ல அந்த தண்டனைக்குரிய தண்டனையை அனுபவியுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஜக்காத் வசூலிக்கலாம்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திகைத்து போனார்கள். நான் யாருடன் செஞ்சேன்? அங்கே இருந்த ஒரு அழகான விபச்சாரி பொருளை பணம் கொடுத்து பேச வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே கேட்டார், எந்த ரப் ஃபிரௌனை விட்டு நம்மை பாதுகாத்தானோ, எந்த ரப் வானத்தையும் பூமியையும் படைத்தானோ, அந்த ரப்பின் மீது சத்தியமா கேட்கின்றேன், நான் உன்னை பார்த்திருக்கிறேனா? நபிமார்களுக்கு ஒரு ஜலாலியத் இருக்கும், ஹஜ்ரத்தை ஏமாத்திடலாம். ஹஜ்ரத்துலாம் ஒண்ணு ஜலாலியத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஹஜ்ரத்தா இருந்தா இன்ஷால்லா வரலாம். எனக்கெல்லாம் வரல, வந்திருந்தா நான் எங்க இருந்திருக்கேன். உண்மையிலேயே இல்ல, இதான் உண்மை. அமல் சரியில்லை, பகிரமா ஒரு அமல் சரியில்லை, துவா செய்யுங்க. வேற என்ன சொல்றது? புரியுதுங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவுடன் அந்த பெண்மணி பொய்யானவன் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சஜ்தால விழுந்தாங்க. அழுகையோடு சஜ்தால ஒரு நபி விழுறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சொல்றேன், கிசி கா துவா நீ பரவாயில்லை, கிசி கா பத்வா மத்லோ. யாருடைய துவா வாங்காத்தையும் பரவாயில்ல, யாருடைய சாபத்தையும் வாங்கிறாதீங்க. அம்மா அத்தாவுடைய சாபம் பொல்லானது. உலமாக்களுடைய நல்ல உலமாக்களுடைய சாபம் அழிச்சிரும்.
நல்ல உலமாக்கள் போயிட்டு இருக்காங்க தெரியுமா, இறந்து போயிட்டு இருக்காங்க. 2 நாள் முன்னாடி வண்ணாரப்பேட்டை வயசு 40க்குள்ள இருக்கும். மிஃப்தாஹுல் உலூமுடைய பெரிய மதரசாவுடைய ஃபாரி கிராத் அவ்வளோ அழகா இருக்கும். வண்ணாரப்பேட்டை பெரிய பள்ளியுடைய இமாம் மவுத்து, ஸ்டோக் மவுத்து. சரி விடுங்க, உங்க பாதைக்கே வர இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்ட ஆப்கானிஸ்தானுடைய பிளேயர், பேர் தெரியல எனக்கு, ஷாப்பூர் ஜத்ரான். பொய்யா சொல்றேன்? ஓ தெரியலையோ, நம்ம எல்லாம் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறது இல்ல. அதுல சர்வ ரீல்ஸ் சொல்றீங்களே, அப்படி பார்ப்போம். அல்லாஹ் என்னங்க, ஷாப்பூர் ஜத்ரான்னு ஒரு பிளேயர். என்னங்க எல்லாரும் இப்படி பாக்குறத பார்த்தா நான் பொய் சொல்ற மாதிரி தெரிஞ்சுது. சரி விடுங்க, அலந்துல அவ்வளோ மலக்குமார் மாதிரி இருக்கிறீங்க. அதுவும் விளையாட்டு தான். என்ன வயசு இருக்கும்? ஃபாஸ்ட் போலர். முகமது நபின்னு இன்னொரு பிளேயர் அவருடைய பிள்ளைகளுக்கான தேவையை நான் பூர்த்தி செய்யறேன் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 4 பிள்ளையோ 5 பிள்ளையோ இருக்கு. ஷாப்பூர் ஜத்ரான் என்ன மாதிரி அந்த செய்தி வந்த பிறகு பார்க்க ஆரம்பிச்சேன், சர்ச் பண்ணி. ஸ்டம்ப் உடையுது, பேட்டு உடையுது, ஹெல்மெட் பறக்குது. வசீம் அக்ரம் மாதிரியே ஃபாஸ்ட் போலர். மவுத்துங்க அநேகமா 35 மேல இருக்க மாட்டாங்க. 38ன்னு கேள்விப்பட்டேன். இறக்குற வயசா? ஹைட் என்ன தெரியுமா? மோதினாருடைய ஹைட்டு, அந்த ஹைட்டுங்க, நல்ல வெயிட். எதை வைத்து நீங்க நம்பாதீங்க, இதெல்லாம் ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரொனால்டோ தெரியும்ல, தெரியுமா தெரியாது? மற்றதெல்லாம் தெரியாது, இது தெரியல. ரொனால்டோ எவ்வளவு நல்ல மனிதர் தெரியுமா? 2022ல மேட்ச் தோக்குறாரு, மொராக்கோ மேட்ச். அந்த அழுதுகிட்டே போறாரு. அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, ரொனால்டோ தோத்துட்டு அழுதுட்டு போறான் பாருன்னு. 2023ல மிகப்பெரிய நிலநடுக்கம் மொராக்கோ. கேள்விப்பட்டவன தன்னுடைய 5 ஸ்டார் ஹோட்டலை ஓபன் பண்ணி யார் வேணா இலவசமா தங்குங்க. இவங்க சொல்லி கொடுத்தது யாரு? இஸ்லாமுடைய இது. இந்த வழிமுறை இஸ்லாமுடைய வழிமுறை. மதீனால எப்படி சஹாபாக்கள் தன்னுடைய வீட்டை பங்கிட்டார்களோ, மனைவியை பங்கிட்டார்களோ, சொத்தை பங்கிட்டார்களோ, அந்த நிலைமை வரலாம். இந்த நேரத்துல வந்தா எப்படி இருக்கும்? தண்ணி தர மாட்டான் நம்பாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, தான் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரையும் மறு காராக மாற்றும் பொழுது அது ஃப்ரீயா கொடுத்துருவாராம். ஃப்ரீயா கீழே உள்ளவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருவாராம். ராம்யோகினி கார் பங்க்ல பெட்ரோல் போடுறோன்னு கொடுத்தாரு. எல்லா விதமான இந்த மாதிரி நிலச்சரிவு பிரச்சனைகள்ல வரல 70 கோடி, நேபாள பிரச்சனைக்கு 70 கோடி கொடுத்திருக்காரு. அதாவது நேபாளம், அதே மாதிரி யூரோப்ல ஒரு பூகம்பம் ஏற்படும் பொழுது $7 மில்லியன், 70 கோடி ஆகுது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு குழந்தையுடைய மூல பாதிப்புக்காக மொத்த செலவு எடுத்துக்காது. யாரு? நீங்க ரசிக்கிறீங்களே, இவங்களெல்லாம் யார் ரசிக்கிறா? ரசிக்கிறோமா? இந்த மாதிரி ஆள் ரசித்தாலும் ஒரு விதத்துல ஏற்றுக்கலாங்க. தர்மம் தலை காக்குன்னு படிச்சிருப்போம் இல்லையா? தாவு மருதாக்கும் விசதக்கத்தின் ரசூலுல்லா. உங்களுடைய நோயாளிகளை சதக்காவை கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க, மருத்துவம் செய்யணும் இருக்குது. அதாவது வெனிசுலால ஒரு 15-20 நாள் முன்னாடி பெரிய பூகம்பம், 7.2, 7.5, 4333 பேர் இறந்தாங்க. வெனிசுலா வேற உலகத்துல இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுவாங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சதக்கா பண்ணிக்கீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கப்பல்ல பாக்கெட் இல்லையா? பாக்கெட் இருந்தா ஹஜ்ரத்துடைய கப்பனா இருந்தாலும் பாக்கெட் வைக்க மாட்டாங்க. அப்போ அந்த பாக்கெட் இல்லாத கப்பனுக்கு சதக்கா தான் என்ன நம்ம கூட வரப்போறது. எனவே எல்லாம் உள்ளடியார்களே, பெரியவர்களே, சஜிதால விட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அழுகுறாங்க. அல்லாஹு தஆலா வஹி இறங்கிட்டான். மூசாவே, பூமியை உன்னுடைய கட்டுப்பாட்டுல கொடுத்த என்ன வேணா செஞ்சுக்கோ.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காரூனை இழுத்துக்கொள் பூமி. அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி கரண்டை கால் வரைக்கும் இழுத்துது. அவன் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான், மன்னிக்கல. முட்டி வரைக்கும் போச்சு, இடுப்பு வரைக்கும் போச்சு, கழுத்து வரைக்கும் போச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னான், மெதுவா இவரை பூமிக்குள்ள புதைய வச்சுட்டு இவருடைய சொத்தை ஆட்டையை போட்டுடலாமான்னு நினைக்கிறீங்களா மூசா அப்படின்னு கேட்டான். யா அல்லாஹ், அந்த சொத்தையும் சேர்த்து உள்ளத்தல் கியாமத் வரைக்கும் போயிட்டு இருப்பான். ஹதீஸ் சொல்லுது, காரூனும் காரூனுடைய சொத்தும் கியாமத் வரைக்கும் பூமிக்குள்ள போய்கிட்டே தான் இருக்குது. இப்ப காரூன் கெட்டவன், நம்ம எனக்கு தெரியல, எனக்கு தெரியும் அவசியம் இல்லை. காரூன் பணக்காரன் இருந்து அவ்வளவு பெரிய கெட்டது செய்தான். ஏன் ஏழை உதவக்கூடாதா? உதவுங்க ஜி, தூக்கி போடுங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழுங்க. கடன் சுன்னத் தான் இல்லைன்னு சொல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அகில்ல தைனி தைஷ் ஹுர்ரன். எவன் ஒருவன் கடனை விட்டு விலகி வாழ்றானோ தைஷ் ஹுர்ரன், அவன் சுதந்திரமாக வாழ்வான். நான் சொல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே ஆணவம் அழியக்கூடியவை என்பதை நாம் விளங்கி வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹ் நம்மை உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றவர் தொழுது கொள்ளலாம்.